அட என்னப்பா இது? WTCக்கு கொஞ்சம் மரியாதை குடுக்குற மாரி, இந்த மேட்ச 4வது நாள் வரைக்குமாவது எடுத்துட்டு போவீங்களா? இல்ல விட்டா நாளைக்கே முடிச்சு விட்டுருவீங்களா? இப்படி வந்து சொல்ற மாரி தான் இப்ப WTC மேட்ச் வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நேத்து நாள் முடிவுல 43 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனா 4 விக்கெட் வந்து போயிருச்சு. இத வந்து பார்த்தோனே, சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸே பவுமா பெண்டிங்கம்ம நம்பி தான்ப்பா இருக்கு. இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு நல்லா தான் வந்து போச்சு. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நல்லா தாங்க இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆரம்பிச்சாங்க. அப்படியே இவங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, பவுமா வந்து அவுட் ஆயிட்டாரு. பவுமா அவுட் ஆனா என்னப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கூட பெண்டிங்கம் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாருங்க. அவர் கூட வெறியனேவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ப தான் வந்து போட்டாரு. அப்பதாங்க சவுத் ஆஃப்ரிக்கா 126 ரன் எடுத்திருக்கும்போது, வெறியனே அவுட் ஆனாருங்க. அப்பதான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வினையே ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா, அடுத்தடுத்து விக்கெட் வந்து போயி, சவுத் ஆஃப்ரிக்கா இன்னைக்கு 138 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சரி இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்புட்ன்னா, ஆஸ்திரேலியா மரண மாசான பவுலிங் போட்டு, சவுத் ஆஃப்ரிக்காவ 138 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணி, 74 ரன் லீடிங்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சும்மா தாறுமாறா இருக்க போகுது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. சவுத் ஆஃப்ரிக்காவ பொறுத்தவரைக்கும், ஆஸ்திரேலியா மட்டும் தான் பவுலிங்ல பட்டைய கிளப்பாங்களா? நாங்களும் பட்டைய கிளப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி பவுலிங் போட்டோமோ, அதே மாரியே பவுலிங் போடுவோம் அப்படின்னு சொல்லி, ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துட்டாங்க. இதுல எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ரபாடா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரோ, அதே மாரி இந்த ஓவர்லயே நான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி, ஒரே ஓவர்லயே கவாஜா, கிரீன் 2 பேரோட விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் மார்க்ரோ ஜான்சன் போன இன்னிங்ஸ்ல நான் தானே வந்து மேனஸோட விக்கெட் எடுத்தேன். இந்த தடவை நான் தான் மேனஸோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி, அவர் வந்து மேனஸோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. ஆனா என்னதான் 3 விக்கெட் போனாலும், ஸ்டீவ் ஸ்மித்தும், வெப்ஸ்டரும் என்ன மாரி ஒரு ஆட்டத்த வெளிப்படுத்த போறாங்களோ, போன இன்னிங்ஸ்ல அதிரடி காட்டுன மாரி, இந்த இன்னிங்ஸ்லயும் அதிரடி காட்டிருவாங்களோ அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. நிகிடி இருந்துகிட்டு, நான் எதுக்கு இருக்கேன்? இவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஸ்டீவ் ஸ்மித்து, வெப்ஸ்டர் 2 பேரோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க. பத்தாததுக்கு கமின்ஸோட விக்கெட்டையும் இவரே வந்து எடுத்தாருங்க. இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியாவ பொறுத்தவரைக்கும் 23 ரன்னுக்கே 7 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, இப்பயே 7 விக்கெட் போயிருச்சு. இனிமேல் யார் வந்து விளையாட போறா? இன்னைக்கு கண்டிப்பா ஆஸ்திரேலியாவ 100 ரன்னுக்குள்ளேயே சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் பண்ணிருவாங்க அப்டின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க அலெக்ஸ் கேரியும், ஸ்டார்க்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. நாங்களும் தான்ப்பா பேட்டிங் பண்ணுவோம். எங்கள தாண்டி விக்கெட் எடுத்துருவீங்களா? அப்டின்னு சொல்லி இவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா வந்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எப்படியோ இவங்க வந்து விக்கெட்ட விட்டு குடுக்காம இன்னைக்கு நாள கடத்திருவாங்கன்னு நெனைக்கும்போது, எப்படியோ வந்து கடைசி நேரத்துல அலெக்ஸ் கேரி வந்து அவுட் ஆயிட்டாரு. இதுல வந்து இன்னைக்கு ஸ்டார்க்கோட விக்கெட்டையும் எடுத்திருக்க வேண்டியதுதாங்க. ஏன்னா மல்டரோட பால்ல ஸ்டார்க்கோட அழகான கேட்ச மார்க்கோ ஜான்சன் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அந்த கேட்ச மட்டும் பிடிச்சிருந்தாரு அப்புட்ன்னா, சூப்பரா வந்திருந்திருக்கும். நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 1 விக்கெட் தானேன்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு எடுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆஸ்திரேலியா நாள் முடிவுல 144 ரன் வந்து எடுத்திருக்காங்க. 8 விக்கெட் வந்து போயிருக்கு. இப்ப இதனால இந்த மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா சவுத் ஆஃப்ரிக்கா கைய விட்டுட்டு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இப்பவே ஆஸ்திரேலியா 218 ரன் லீட் எடுத்துட்டாங்க. இன்னும் சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சமாவது இந்த மேட்ச கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு வந்து சட்டு புட்டுன்னு 2 விக்கெட்ட வந்து எடுக்கணுங்க. அத விட்டுட்டு ஆஸ்திரேலியாவ அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் WTC சாம்பியன் ஆறத வந்து மறந்துற வேண்டியதுதான். அதனால ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே பயங்கரமா சொதப்பி வெறும் 138 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது 218 ரன்ன சேஸ் பண்றதே கஷ்டம். அதனால சவுத் ஆஃப்ரிக்கா நாளைக்கு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, வேகமா ஆஸ்திரேலியாவ ஆல் அவுட் பண்ணி, பேட்டிங்ல மரண மாசான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த WTC மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.